வணக்கம் தமிழா, நான் உங்கள் அஜய். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க நான் மேலே ஐ பட்டனில் தரேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஒரு சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு புரியும். ஃபேஸ் நியூட்ரல் அப்படி அர்த்தனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2+2 சாக்கெட்டு, ஒரு 5 amps 15 amps சாக்கெட்டு, அப்புறம் 20 amps 5 amps சுவிட்சு ஒரு சாக்கெட்டு, 2A சுவிட்ச் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 மாடலில் நம்ம யூஸ் பண்ணப்போ 6லேருந்து 9 மாடல் வரைக்கும் காமிச்சிருக்கேன். இதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா காம்பினேஷனும் மேக்ஸிமம் ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா விதமான காம்பினேஷன்லேயும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போர்ட் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனாகவே ஆகிடலாம், ஒரு பாதி எலக்ட்ரிஷியன் ஆகிடலாம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வீடியோ இது வரைக்கும் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக யூடியூப்பில் வீடியோ இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நானே தேடி பார்த்தேன், எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன். மறக்காமல் நம்ம கீழே லைக் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி விட்ருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 2+2 சாக்கெட், 2 சாக்கெட்டு 2 சுவிட்சு 5 amps. இதோட லூப்பிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா தெரியும். கம்பி ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு காப்பர் கம்பி போட்டிருக்கேன். அது ஃபேஸு. இந்த சைடு லைன்லேருந்து சுவிட்சோட டாப் சைடு 2 எல்லோ கலர் ஒயர் போட்டிருக்கேன் 1 square mmல. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1 square mm பிளாக் ஒயர் எடுத்து நியூட்ரலுக்கு லூப் பண்ணியிருக்கேன். எர்த்துக்கும் சேம் ஒரு லூப் போட்டிருக்கேன். இந்த நியூட்ரல் ஒயர் கூட ஒரு நியூட்ரல் ஒயர் ஜாயின் பண்ணி நியூட்ரல் டெர்மினலில் கொடுத்துட்டு எர்த்துக்கும் சேம் கொடுத்துட்டு லைன் எடுத்துகிட்டு போய் அந்த கம்பியில் கொடுத்தோன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது 2 20 amps சுவிட்சு, 2 5 amps சுவிட்சு, ஒரு 15 amps சாக்கெட். இந்த சாக்கெட்டுக்கு சுவிட்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி சுவிட்சை முதல்ல ஃபுல்லாக பேரல் பண்ணுறோம். ஃபேஸ்க்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு கம்பி போட்டோம். நெக்ஸ்ட் இது 15 ampsன்றதால 2.5 ஒயர் யூஸ் பண்ணி ஃபேஸ்க்கு நம்ம லூப் பண்ணுறோம். சாக்கெட்டுக்கும் சுவிட்சையும் நம்ம லூப் பண்ணுறோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதேமாரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லூப்பிங் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அதில் இந்த போர்ட்ஸ்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதோட அவுட்புட் ஒயர்ஸ்லாம் என்னென்ன, அதெல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு போர்டு ரெடி பண்ணி நீங்களே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த வீடியோவும் சீக்கிரமாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 2 20 amps சுவிட்சு, ஒரு 15 amps 20 amps சாக்கெட்டு, 2 5 amps சுவிட்சு. இது இந்த போர்டும் 6 மாடல் தான். இது ஒரு 5 amps 15 amps, ஒரு 5 amps சுவிட்ச் அண்ட் சாக்கெட், ஒரு 15 amps சுவிட்ச் அண்ட் சாக்கெட். இதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த போர்டு மாதிரி தான் லூப் பண்ணோம். ஃபேஸ் சுவிட்சோட கீழே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் சுவிட்சோட டாப் சைட்லேருந்து சாக்கெட்டில் லைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துக்கு 5 ampsக்கு ஒரு 1 square mm ஒயர் யூஸ் பண்ணி நான் லூப் பண்ணுவேன். 15 ampsக்கு 2.5 square mm ஒயர் யூஸ் பண்ணி லூப் பண்ணுவேன். பாருங்கள் எப்படி லூப் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சேம் நாங்கள் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் லூப் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. இந்த 5 amps 15 amps 1+1ல் நம்ம 5 ampsலேருந்து ஒரு நியூட்ரல் அண்ட் எர்த்தை 15 amps பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா தான் நமக்கு பாக்ஸில் இருக்க ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டிவிலேருந்து சர்க்யூட் எடுத்துகிட்டு வந்திருப்போம், அதை சேர்த்து நம்ம இந்த டெர்மினலில் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 5 amps டெர்மினல் சின்னதாக இருக்கும், 15 ampsல இருக்க டெர்மினல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் பார்த்தாலே. அப்போ நம்ம ஒயர் ஒரு 2 ஒயர் சேர்த்து ஒன்றா கொடுக்குறோன்னா நம்ம அந்த 5 ampsல ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 15 amps பக்கம் விட்டுருந்தோம்னா நம்ம கொடுக்கும்போது அந்த டெர்மினல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதையும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நான் 5 ampsல தான் ஜாயின் பண்ணுறேன். அதேமாதிரி நியூட்ரலும் 5 ampsல தான் ஜாயின் பண்ணுறேன். இதை நம்ம 15 ampsல அடுத்த இன்னொரு ஒயர் கூட சேர்த்து கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு 5 amps. இந்த மாதிரி 5 amps 15 amps போட்டிங்கன்னா 5 ampsலேருந்து லூப் பண்ணிக்கிங்க. அது நமக்கு ஒர்க் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். இது வரைக்கும் 6 மாடல் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8 மாடல். இது ஒரு 6 சுவிட்சு, ஒரு சாக்கெட் 5 amps சாக்கெட்டு, 6 சுவிட்சுமே 5 amps சுவிட்சு தான். சேம் இதுவும் நம்ம முதல்ல எல்லா சுவிட்சுமே பேரல் பண்ணணும்.
அதுக்கு முன்னாடி இந்த 6 சுவிட்சும் ஒரு சாக்கெட். இது வந்து எதோட போர்டுனா கிச்சனோட லைட்டிங் போர்டு மேக்ஸிமம் வந்து இது மாதிரி ஒன்லி சுவிட்சு, அந்த போர்டுக்கு ஒரே ஒரு சாக்கெட், இது மட்டும் தான் இருக்கும். அது மாதிரி தான் லைட்டிங் போர்டு இருக்கும். பவர் பாயிண்ட்னா சாக்கெட் வரது தான் பவர் பாயிண்ட்டு. இது போக நீங்கள் லைட்டிங்லேயே கீசர் எதனா ஆட் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி 20 amp சுவிட்ச் நம்ம மாற்றி போட்டுக்கணும். இந்த போர்டில் நம்ம போடுறது தான் காம்பினேஷன். உங்களுக்கு எத்தனை வே வருதுன்னு கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு போர்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 6 வே வருதுன்னா 6 மாடல், இல்லை 5 வே வந்தாலும் 6 மாடல் தான், 5 மாடல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு அந்த 4 மாடல் நான் முதல்ல என்னென்ன மாடல் இருக்குது சொல்கிறேன். 2லேருந்து 2, 3, 4, 6, 8, 9 இருக்குது. ரேர் யூஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதை விட்டால் 12, 16, 18 இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதையே பார்த்துருவோம். இப்போ 8 மாடல் 6 சுவிட்சு, ஒரு சாக்கெட், 5 amp சாக்கெட்டு, 6 சுவிட்சுமே ஒரு காப்பர் கம்பி வச்சு சுவிட்சை பேரல் பண்ணிக்கணும். நீங்கள் எத்தனை சுவிட்சு 40 சுவிட்சு போட்டிங்கன்னா கூடமே இதே மாதிரி கீழே இருக்க எல்லா வேவையும் நம்ம வந்து பேரல் தான் பண்ணணும். ஏன்னா எல்லாமே ஃபேஸ் டெர்மினல், எல்லாத்துலேயும் நம்ம ஃபேஸ் கொடுக்கணும். ஒரு சுவிட்ச் வச்சா கீழே டைரெக்டாக ஃபேஸ் கொடுத்துரும், 2 வச்சா 2த்தையும் சேர்த்து கம்பி கொடுக்கணும். அதே 5 சுவிட்ச்னாலும் அதே தான், 10 சுவிட்ச்னாலும் அதே தான். இதே சேம் மெத்தட். சாக்கெட்டுக்கு இதேமாதிரி ஒரு சுவிட்சில் டாப்லேருந்து, பக்கத்தில் இருக்க சுவிட்ச் டாப்லேருந்து சாக்கெட்டில் லைனில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும். சாக்கெட்டுக்கு ஒரு நியூட்ரல் 2 எடுத்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து 9 மாடல். 9 மாடலில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 சுவிட்ச் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு சாக்கெட் போட்டிருக்கேன். மொத்தம் எவ்வளோ ஆச்சுங்க, 2, 4 ஆச்சு. 4 போக மீதி 5 சுவிட்ச் போட்டிருக்கேன். 2 2A சுவிட்ச் போட்டிருக்கேன், ஒரு சாக்கெட் போட்டிருக்கேன். டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 9 ஆச்சு. 9 மாடல் இது 8 மாடல் பாக்ஸ்லேயே செட் ஆகும். அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன், சூட்டபிள் தான். ஸோ இந்த 9 மாடல் வந்து 2A போர்டு. பெட்ரூமில் நம்ம என்ட்ரானோடனே 2A யூஸ் பண்ணியிருந்தோன்னா அதுக்கு நம்ம 8 மாடலே போதும். இங்கே பால்கனியும் இருக்கிறதால இடம் பத்தாததால் நம்ம 9 மாடல் வாங்கியிருக்கோம். ஒரு லைட் எக்ஸ்ட்ரா வந்துச்சு, ஸோ அதனால் இங்கே 9 மாடல் வாங்கியிருக்கு. 9 மாடலில் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 2A, அது 2A கனெக்ஷனுக்கு போய்டும். 2A கனெக்ஷன் எப்படின்னா, நான் எப்படி தெரியாதுன்னா அதுக்கு நான் மேலே வந்து ஐ பட்டனில் தரேன், அந்த டயக்ராமை போய் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். இதோட ஆப்போசிட் சைடில் வர 2A போர்டையும் நான் உங்களுக்கு சேர்த்து வச்சு காட்டுறேன் லாஸ்ட்டில். அதையும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சேம் இதையும் 2A சுவிட்சு நம்ம வந்து 2 போர்டில் ஒரு சைடு 2Aயில் ஃபேஸ் கொடுப்போம். ஸோ அது இந்த போர்டு தான். நான் சென்டர் ஃபுல்லாகவே பேரல் பண்ணிட்டேன், 2A ஃபுல்லாகவே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் காட்டுறேன் பாருங்கள். 2A ஃபுல்லாக நீட்டாக கம்பி போட்டு பேரல் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட் போர்டு காட்டும்போது உங்களுக்கு புரியும், அதில் நான் வந்து ஃபேஸ் கொடுத்துருக்க மாட்டேன். நான் அதையும் உங்களுக்கு தனியாக காட்டுறேன், ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போர்டு பார்ப்போம். இதை நம்ம தெளிவாக பார்த்துங்க, நீட்டாக கம்பி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற போர்டு 8 மாடல். இந்த 2A சுவிட்ச் போர்டோட ஆப்போசிட் சைடில் வர போர்டு. இதில் வந்து ஒரு ஏசி சாக்கெட், 25 amps ஏசி சாக்கெட், ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 2A சுவிட்ச், ஒரு 5 amp சுவிட்ச் அண்ட் ஒரு 5 amp சாக்கெட் இருக்குது. மொத்தம் 8 வேஸ், 7 வேஸ் தான் இருக்குது. ஒரு வே டம்மி போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாங்க்கு. இது ரெண்டுமே எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். அடுத்து நான் சொன்ன மாதிரி ஒயரிங் வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த வீடியோ எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எப்படி லூப் பண்ணணும்னா நம்ம சுவிட்சையும் சாக்கெட்டையும் கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா மற்ற எல்லா வேவுமே 2Aயில் வர்றதால ஃபேஸ்லாம் நம்ம அங்கேயே கொடுத்துட்டோம். ஸோ அந்த போர்ட்லேயே ஃபேஸ் கொடுத்துட்டோம். இந்த போர்டில் நமக்கு ஃபேஸ்க்கு வேலையே கிடையாது, ஒன்லி ஏசிக்கும் இந்த சாக்கெட்டுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சாக்கெட்டுக்கு ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம்ல, அந்த சுவிட்ச் டாப் சைட்லேருந்து நம்ம வழக்கமாக போடுற மாதிரி ஒரு லூப் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெகுலேட்டரை பற்றி தெரியும் உங்களுக்கு. ஒரு சைடு வயர் வந்து ஃபேனில் கொடுக்கணும், ஒரு சைடு வயர் வந்து நம்ம சுவிட்சில் கொடுப்போம். இது 2Aன்றதால 2A சுவிட்சோட சென்டரில் கொடுக்குறோம். நம்ம வந்து அங்கே வந்து 2A சுவிட்ச் சென்டரில் வந்து ஃபேஸ் கொடுத்துருந்தோம் அந்த இன்னொரு போர்டில். இதில் வந்து சென்டரில் வந்து 2A இந்த ஃபேனோட கனெக்ஷனுக்காக ஃபேனோட ஒயரை நான் ரெகுலேட்டரில் கொடுத்துருவேன். ஸோ அந்த இன்னொரு ஒயரை 2A சுவிட்ச் சென்டரில் கொடுத்துருங்க. உங்களுக்கு காட்டுறேன், பக்கத்தில் காட்டும்போது பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம சுவிட்சோட கீழ்ப்பக்கம் ரெட் கலர் ஒயர் போட்டிருக்கேன். அதை வந்து இந்த MCBயில் ஒரு சைடு நம்ம ஃபேஸ் தரணும். ஸோ இங்கே சாக்கெட்டுக்கும் ஃபேஸ் தேவைப்படுது சுவிட்சுக்கு, அதனால் அது கூட ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஒயர் போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம போர்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான். MCBயோட அவுட்புட் வந்து ஏசிக்கு, ஸோ அதை விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 2A சுவிட்சுக்கு நான் கம்பி போட்டிருக்கேன், இங்கே ஃபேஸ் கொடுத்துருவோம்.
இந்த 2 டெர்மினல்லேருந்து 2 காமன் லீட் போட்டு வந்து மேலே இருக்க 2 லீடுக்கு நம்ம தரணும். அவ்வளோதான். இதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு டயக்ராமாக மேலே ஒரு ஐ பட்டனில் தரேன், வேணும்னா பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம வீடியோவோட எண்டு கொண்டோம். அடுத்த வீடியோ வந்து இந்த 12 மாடல் டு 16 மாடல் வரைக்கும் 12 to 16 2 போர்டு மட்டும் தான் காட்டியிருக்கேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதுலேயும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ஸ்க்ரோபியன் தமிழ். நான் உங்கள் ஆர்ஜே. பாய்.